ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ரேஷன் ரைஸ் வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த ரேஷன் ரைஸ் வந்து நாங்கள் வந்து இந்த மாதம் வாங்கினது அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் 2 மாதம் சேர்த்து பாலிஷ் பண்ண ரைஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். புலாவுக்கு இல்லை பிரியாணிக்கு எது இல்லாத சமைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யும் ஊற்றிட்டேன். ஏன்னா ரேஷன் ரைஸ்னால கம்பல்சரி நெய் ஊற்றினா தான் டேஸ்ட் கிடைக்கும். அதில் வந்து கொஞ்சமாக பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே போட்டுட்டு, பச்சை மிளகாவும் போட்டுட்டு, அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் போட்டுட்டு, தக்காளியும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாஜீரை போட்டிருக்கேன். ஏன்னா வாசனைக்காக தான். இது முழுக்க நம்ம வந்து ரேஷன் ரைஸில் தான் பண்ணுறது. அதனால் கண்டிப்பாக இதை போட்டு தான் பண்ண ஆகணும். அதுக்கப்புறமா புதினா போட்டுட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு அப்புறமா ரைஸை போட்டுடலாம். இந்த ரைஸும் வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னா அந்த ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த மசாலாலாம் பிடிக்கட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கிண்டிட்டு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்புறமா தான் தண்ணி ஊற்றுங்க. 1க்கு 1.5 தண்ணி, இதுதான் கணக்கு. ரேஷன் ரைஸ்னால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க எப்போவுமே. ஏன்னா அது கொஞ்சம் பல்க் ஆகிடும். அதனால் பார்த்து கொஞ்சம் கஞ்சி மாதிரி ஆகும். அதுவும் கஞ்சி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். இது கூட பார்த்திங்கன்னா குருமாவுக்கு வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், புதினா, கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் போட்டு உடச்சக்கல்ல போட்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாமே போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை வதக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் போட்டுட்டு அதுவும் சேம் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்த அப்புறமா நல்லா வெந்து வரணுங்க. அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். சிக்கன் கொஞ்சம் கூட வேகாமல் கொஞ்சம் அரைகுறையாக இருந்தால் கூட இந்த ரைஸுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வர டைமில் மஞ்சத்தூளும் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக தனியா பொடி, டேஸ்ட்டுக்கு தகுந்த கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக காரம். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணும். புதினாவும் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு பச்சை வாசனை எவ்வளோ மேக்ஸிமம் போக முடியுமோ போகட்டும். அதுக்கப்புறமா வந்து அரைச்சதை விழுகு அதில் ஊற்றிட்டு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா வெந்து வரணும். தேவைப்பட்ட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா திறந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு குருமா ரெடி. நம்ம வந்து ரேஷன் ரைஸில் வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வெளியில் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ ரொம்ப